அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய ஃபார்மா நிறுவனங்களுக்கு 200% டாரிஃப் போடுவேன்னு மிரட்டியிருக்காரு. அதாவது அவங்க நாட்டில் இந்த மருந்து உற்பத்தியை பண்ணாம அங்க விற்பனை மட்டும் பண்ற நிறுவனங்களுக்கு 200% டாரிஃப் போடுவேன்னு மிரட்டியிருக்காரு. இந்த விஷயத்துல மேலோட்டமா நம்மளுக்கு தெரியறத விட உள்ளடியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த டாரிஃப் இந்த ஃபார்மா கம்பெனிஸால அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஜெனரிக் மருந்து உற்பத்தின்றது பாத்தீங்கன்னா லோ மார்ஜின் பிசினஸ். இதுல இந்த டாரிஃப் அப்சர்வ் பண்ணி கஸ்டமருக்கு சார்ஜ் பண்றதுல அர்த்தமே கிடையாது. மருந்து விலையே ரொம்ப கம்மியா இருக்கும்போது இவன் டாரிஃப் 2 மடங்கு ஆக்க போகுதுன்னா அப்போ அதை உற்பத்தி பண்ணி விற்கிறதுக்கும் இவங்களால முடியாது, அதை வாங்குறதுக்கு மக்களாலையும் முடியாது. ட்ரம்ப் சொல்ற மாதிரி இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமெரிக்காவில் நிறுவவும் முடியாது, இங்க இருக்கிற மற்ற ஃபேக்டரிஸ் அங்கே மூவ் பண்ண முடியாது. பிரச்சனை என்னன்னா நிறைய பிஸ்னஸ் அப்ரூவல்ஸ் தேவைப்படும், இந்த ரெகுலேட்டரி ஹர்டில்ஸ் நிறையா இருக்குது. எல்லாத்த விட காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூஎஸில் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு லோ மார்ஜின் பிஸ்னஸ். அதில் போயிட்டு இவ்வளோ ஹெவியான காஸ்ட் மேனுஃபேக்சரிங் வச்சுக்கிட்டு அங்கே பிஸ்னஸை ரன்னே பண்ண முடியாது. இது எல்லாத்த விட இந்த டாரிஃப் பிரச்சனையால் வரப்போகிற இம்பேக்ட் இந்திய ஃபார்மா நிறுவனங்களுக்கு லாபத்தில் அடி வாங்கும். அது போக அமெரிக்க மக்களுக்கு தான் பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா அவங்க பெரும்பாலும் இந்திய ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ் தான் நம்பி இருக்காங்க இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ். ஸோ அங்கே ஒரு மருந்து தட்டுப்பாடே உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் பெரிய தலைவலி. ஆனால் அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்றது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் இதில் ஒரே ஒரு சில்வர் லைனிங் என்னன்னா, இந்த டாரிஃப் போடுறதுக்கு அவருக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. 2028 தான் இந்த டாரிஃப் ஆரம்பிப்பார். முதல் வருஷத்தில் 100% போடுவார், அதுக்கு அடுத்த வருஷம் தான் 200% ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த எல்லாத்துக்குமே ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் இருக்கு. அதுக்குள்ளார இந்திய நிறுவனங்கள் ஒன்றா அங்கே ஃபேக்டரி நிறுவலாம், இல்லைன்னா அவங்களோட வியாபாரத்தை மற்ற நாடுகளுக்கு விரிவாக்கம் செய்யலாம். அதனால யூஎஸ்லேருந்து வரக்கூடிய நஷ்டத்தை மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய லாபத்து மூலமா ஆஃப்செட் பண்ணிடலாம். இதுல அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் யாருன்னு பார்த்தோம்னா லூபின், ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், அரவிந்தோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி இவங்கெல்லாம் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. சன் ஃபார்மா, சிப்லாக் கொஞ்சம் மாடரேட்டான இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கம்மியான ரெவன்யூ தான் யூஎஸ்லேருந்து வருது மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணோம்னா.